சாந்தி. शिव भगवानुடைய மகாவாக்கியம். தேதி 10/10/2025. மீட்டே பச்சே துமே ஏக் பாப் சே ஏக் மத் மில்தி ஹே. இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு ஒரு பாபாவிடமிருந்து ஒரே வழிமுறைகள் கிடைக்கிறது. ஜிஸ்ஸே அத்வைத மத் கேத்தே ஹே. இதைத்தான் அத்வைத வழிமுறைகள் என்று சொல்லப்படுகிறது. இசி அத்வைத மத் சே துமே தேவதா பன்னா ஹே. இந்த அத்வைத கொள்கை அல்லது வழிமுறையின் மூலம் நீங்கள் தேவதை ஆக வேண்டும். கேள்வி: மனுஷ்ய இஸ் பூல் புலையா கே கேல் மே சப்சே முக்கிய பாத் கௌன் சி பூல் கயே ஹே. மனிதர்கள் இந்த நினைப்பது மறப்பது என்ற விளையாட்டில் அனைத்திலும் முக்கிய எந்த ஒரு விஷயத்தை மறந்துவிட்டார்கள்? பதில்: ஹமாரா கர் கஹா ஹே உஸ்கா ராஸ்தா ஹி ஸ்கேல் மே அக்கர் பூல் கயே ஹே. நம்முடைய வீடு எங்கு இருக்கிறது, அதனுடைய பாதையை இந்த விளையாட்டில் வந்ததால் மறந்துவிட்டார்கள். பத்தாகி நெய்யே கி கர் கப் ஜானா ஹே और कैसे जाना है. வீட்டிற்கு எப்போது செல்ல வேண்டும், எப்படி செல்ல வேண்டும் என்பதே தெரியவில்லை. அபி பாப் ஆயே ஹே தும் சப்கோ சாத் லே ஜானே. இப்போது பாபா உங்கள் அனைவரையும் தன்னுடன் அழைத்துச் செல்வதற்காக வந்திருக்கிறார். துமாரா அபி புருஷாரத்தே வாணி சே பரே ஸ்வீட் ஹோம் மே ஜானே கா. உங்களுடைய இப்போதைய முயற்சியே சப்தத்தை கடந்து ஸ்வீட் ஹோமிற்கு செல்வது. பாடல்: ராத் கே ராஹி தக் மத் ஜானா. இரவு நேர வழிப்போக்கர்களே, களைப்படைய வேண்டாம். ஓம் சாந்தி. கீத் கா அர்த் और कोई समझ न सके ड्रामा प्लान अनुसार. பாடலோட அர்த்தத்தை டிராமா பிளான் அனுசாரம் வேற யாரும் புரிஞ்சுக்க முடியாது. कोई कोई गीत ऐसे बने हुए हैं मनुष्यों के जो तुम्हें मदद करते हैं. சில பாடல்கள் அப்படி உருவாக்கப்பட்டிருக்கு மனிதர்களால. உலகத்துல இருக்கவங்க தான் உருவாக்கி இருக்காங்க, ஆனா அது உங்களுக்கு உதவி செய்து. பச்சே சமஜ்தே ஹே அபி ஹம் சோ தேவி தேவதா பன் ரே. குழந்தைங்க நாம புரிஞ்சிட்டோம், இப்ப நாம தேவி தேவதை ஆயிட்டு இருக்கிறோம். ஜெசே வோ படாய் பட்னே வாலே கயங்கே ஹம் சோ டாக்டர் பேரிஸ்டர் பன் ரே. எப்படி உலகத்துல படிக்கிறவங்க நாங்க டாக்டராக போறோம், நாங்க வக்கீலாக போறோம்னு சொல்றாங்க. துமாரி புத்தி மே ஹே ஹம் சோ தேவதா பன் ரஹே ஹே நய் துனியா கேலியே. உங்களோட புத்தியில என்ன இருக்கு? நான் இப்போ தேவதை ஆயிட்டே இருக்கிறேன் புதிய உலகத்திற்காக. எஸ் சிர்ஃப் துமே ஹி கயால் ஆத்தாய். இதெல்லாம் உங்களுக்கு தான் இந்த மாதிரி சிந்தனையெல்லாம் வருது. बच्चे समझते हमको भगवान पढ़ाते हैं नई दुनिया के लिए, ये बोलना नहीं चाहिए. குழந்தைங்க நாம புரிஞ்சிட்டோம், நமக்கு பகவான் புது உலகத்திற்காக படிப்பு சொல்லி கொடுக்கறாருங்கிறத. இத ஒருபோதும் மறக்கக்கூடாது. ஸ்கூல் மே ஸ்டூடெண்ட் கபி டீச்சர் கோ போல்தே ஹே கியா. ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சரை மறக்கறாங்களா என்ன? நஹி, கிடையாது. கிரகஸ்த விவகார் மே रहने वाले भी ஜாஸ்தி பொசிஷன் பானே கே லியே படுத்தே ஹே. உலகத்துல கூட குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்க கூட பெரிய பதவிக்கு போகணும்னு அதுக்கப்புறமும் படிக்கிறாங்க. தும்பி கிரகஸ்த விவகார் மே रहते हुए पढ़ते हो अपनी उन्नति करने के लिए. நீங்களும் குடும்ப வாழ்க்கையில இருந்துட்டே படிக்கிறீங்க உங்களுடைய முன்னேற்றத்திற்காக. படானே வாலா ஹே ஷிவ் பாபா. உங்களுக்கு இங்க சொல்லிக் கொடுக்கறது ஷிவ் பாபா. ய ராத் தின் யாத் ரஹனா चाहिए. இது இரவு பகல் உங்களுக்கு நினைவுல இருக்கணும். வஹி மாயா கடி கடி புலா தேத்தி ஹே. ஆனா இதத்தான் மாயா அடிக்கடி மறக்க வச்சிடுது. இஸ்லே யாத் கர்னா ஹோத்தாய். ஆகையால நினைவு செய்ய வேண்டியதா இருக்குது. பாப் டீச்சர் குரு தீனோக்கோ பூல் ஜாத்தே ஹே. அப்பா டீச்சர் குரு 3 பேரையும் நீங்க மறந்துடுறீங்க. ஹேபி ஏக்கி ஃபிர்பி பூல் ஜாத்தே. 3 ஒருத்தர் தான், ஆனாலும் மறந்துடுறீங்க. ராவன் கே சாத் லடாய் இஸ்மே ஹே. இந்த விஷயத்துல தான் உங்களுக்கு ராவணனோடு யுத்தம் நடைபெறுகிறது. ஹட்ட யோகி பி அநேக் பிரகார் கே யோக சிக்காத்தே ஹே. ஹட்ட யோகிகள் கூட அநேக விதமான யோகா கத்துக் கொடுக்கறாங்க. ஜெய்ப்பூர் மே ஹட்ட யோகியங் கா பி மியூசியம் ஹே. ஜெய்ப்பூர்ல ஹட்ட யோகிகளுக்கு கூட மியூசியம் இருக்குது. ராஜ்யோக்கே சித்திர ஹே நெய். ஆனா அங்க ராஜயோகத்தோட சித்திரம் இல்ல. ராஜ்யோக்கே சித்திர ஹைஹி யஹா தில்வாடா மே. ராஜ யோகத்தினுடைய சித்திரங்கள் தில்வாடால தான் இருக்குது. இன்கா மியூசியம் தோ ஹே நெய். இதுக்குன்னு மியூசியம் இல்ல. ஹட்டயோக்கே கித்னே மியூசியமே. ஆனா ஹட்ட யோகத்துக்கு எத்தனை மியூசியம் வச்சிருக்காங்க. ராஜ்யோகா மந்திர் யா பாரத் மே ஹி ஹே. ஆனா ராஜ யோகத்திற்கான கோவில் பாரதத்துல தான் இருக்குது. ஏஹே சைத்தன்ய. இங்கதான் நீங்க சைத்தன்யமாவும் இருக்கீங்க. தும் யஹா சைத்தன்யமே பேட்டே ஹோ. இப்ப நீங்க இங்க சைத்தன்யமா வந்து சேர்ந்துட்டீங்க. பாயிண்ட்ஸ் தோ பச்சோं को बहुत मिलती है. இப்படி பாயிண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு நிறைய கிடைக்குது.
फिर भी बाबा कहते हैं और कुछ धारणा नहीं होती है, मुख नहीं चलता है, तो अच्छा तुम बाप को याद करते रहो, तो तुम भाषण आदि करने वालों से ऊंच पद पा सकते हो. பிறகு பாபா சொல்றார், உங்களுக்கு தாரணை வரல, ஏற்படல, உங்க வாயில ஞானம் சொல்ல வரலையா, பரவாயில்ல, நீங்க பாபாவை நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா நீங்க சொற்பொழிவு செய்யறவங்களை விட உயர்ந்த பதவி அடைய முடியும். பாஷன் கர்னே வாலே கோய் சமய தூஃபான் மே கிர் படுத்தே ஹே. நல்ல ஞானத்தை சொற்பொழிவு செய்யறவங்க கூட சில நேரம் புயல் வரப்ப கீழே விழுந்துடுறாங்க. ஓ கிரே நெஹி, ஆனா அவங்க விழமாட்டாங்க. பாப்கோ யாது கர்த்தே ரஹே தோ ஜாஸ்தி பது பா சக்தே ஹே. ஏன்னா அவங்க பாபாவை நினைச்சிட்டே இருக்கறனால அவங்க உயர்ந்த பதவி அடைய முடியுது. सबसे जास्ती जो विकार में गिरते हैं तो 5 मार से गिरने में हड्ड हुड टूट जाते हैं. எல்லாத்தையும் விட அதிகமா விகாரத்துல யார் கீழே விழுறாங்களோ அவங்க 5வது மாடியிலிருந்து விழுகிறாங்க. அப்ப எலும்பெல்லாம் நொறுங்கி போயிடுது. 5वीं मंजिल है देह अभिमान. 5வது மாடிங்கிறது என்ன? தேக அபிமானம். 14वीं मंजिल है काम, फिर उतरते आओ. 4வது மாடிங்கிறது காம விகாரம். அப்படியே இறங்கிட்டே வாங்கன்றார். பாப் கேத்தே காம் மகா சத்ரு ஹே. ஆகையாலதான் பாபா சொல்றாரு, காமம் தான் மகா எதிரி. லிக்தே பி ஹே பாபா ஹம் கிர் படே. பாபாவுக்கு கூட எழுதுறாங்களா குழந்தைங்க, பாபா நாங்க கீழே விழுந்துட்டோம். குரோது கேலே ऐसा नहीं कहेंगे कि हम गिर पड़े हैं. ஆனா கோபத்துக்கு யாரும் இப்படி சொல்ல மாட்டாங்க, பாபா நாங்க கீழே விழுந்துட்டோன்னு சொல்ல மாட்டாங்க. அச்சா, நல்லது. தாரணைக்கான சாரம், பாப் கி யாத் சே புத்தி கோ ரீஃபைன் பனானா ஹே. பாபாவுடைய நினைவின் மூலமா புத்திய சுத்திகரிக்கப்பட்ட புத்தியாக்கணும். புத்தி படாய் சே சதா பர்பூர் ரஹே. புத்தி படிப்பில் சதா நிறைந்திருக்க வேண்டும். பாப் और घर சதா யாத் ரக்னா ஹே और யாத் திலானா ஹே. பாபா மற்றும் வீட்டை சதா நினைவில் வைத்திருக்க வேண்டும், பிறருக்கும் நினைவு ஏற்படுத்த வேண்டும். 2வது பாயிண்ட், इस अंतिम जन्म में क्रिमिनल आई को समाप्त कर सिविल आई बनानी है. இந்த கடைசி பிறவியில் தீய பார்வையை சமாப்தி செய்து शुद्ध பார்வையை உருவாக்குங்கள். கிரிமினல் ஆங்கோं की बड़ी संभाल रखनी है. தீயவற்றை பார்க்கும் கண்களை சதா பராமரித்து வைத்திருக்க வேண்டும். वरदान, दातापन की स्थिति और समाने की शक्ति द्वारा सदा विघ्न विनाशक समाधान स्वरूप भव. வள்ளல் ஸ்திதி மற்றும் கரைத்து கொள்ளக்கூடிய சக்தி மூலம் சதா விக்ன விநாசக் தீர்வு स्वरूपम भव. विघ्न विनाशक समाधान स्वरूप बनने का वरदान विशेष 2 बातों के आधार से प्राप्त होता है. विघ्न विनाशका இருக்கணும், சமாதான ஸ்வரூபமா இருக்கணும்ன்றதுக்கான வரதானம் 2 விஷயங்களோட ஆதாரத்துல கிடைக்குது. ஒன்று, सदा स्मृति रहे कि हम दाता के बच्चे हैं, इसलिए मुझे सबको देना है. சதா இந்த ஒரு நினைவு இருக்கணும், நான் வள்ளலோட குழந்தை, ஸோ எல்லாருக்கும் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ரிகார்டு மிலே, ஸ்னேக மிலே, தப் ஸ்னேகி பனே நெய். எனக்கு மரியாதை கிடைக்கட்டும், எனக்கு அன்பு கிடைக்கட்டும், அப்ப நான் எல்லாட்ட அன்பா இருக்கிறேன், அப்படி கிடையாது. முஜே தேனா ஹே, நான் தான் கொடுக்கணும். 2வது பாயிண்ட், स्वयं के प्रति तथा संबंध संपर्क में सर्व के प्रति समाने के शक्ति स्वरूप सागर बनना है. தனக்காகவும் மற்றும் சம்பந்தம் தொடர்பில் இருக்கிறவங்களுக்காகவும் அனைவருக்காகவும் கரைத்து கொள்ளக்கூடிய சக்தி ஸ்வரூபமாகி கடல் போல ஆயிடணும். इन्हें 2 विशेषताओं से शुभ भावना शुभ कामना से संपन्न समाधान स्वरूप बन जाएंगे. இந்த 2 சிறப்பு தன்மைகள் மூலமா சுப பாவனை சுப காமனை நிறைந்தவர்களாக தீர்வு स्वरूपமானவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன், सत्य को अपने साथी बनाओ तो आपकी नैया कभी डूब नहीं सकती. சத்தியத்தை உங்களுடைய துணைவனாக்கிக் கொள்ளும்போது உங்களுடைய படகு ஒருபோதும் மூழ்காது. அவ்யக்த சமிக்கை, எப்போது மனதில் சதா சுப பாவனை மற்றும் சுபமான ஆசீர்வாதங்கள் கொடுப்பதற்கான இயற்கையான அபியாசம் இருக்குமோ அப்போது உங்களுடைய மனம் பிஸியாக இருக்கும். மனதில் என்ன குழப்பங்கள் இருக்கின்றதோ அதை நீங்கள் சகஜமாக கடந்து சென்று விடுவீர்கள். தன்னுடைய புருஷார்த்தத்தில் அவ்வப்போது மனச்சோர்வு அடைகிறீர்களே, அந்த நிலை மாறிவிடும். மந்திரம் போட்டது போல் அது வேலை செய்யும். அச்சா, ஓம் சாந்தி.